ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நம்ம தொடர்ந்து கிரிக்கெட் ட்ரேடிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம், டென்னிஸ் ட்ரேடிங்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா, இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பேஸ்ட் ஆன் கமெண்ட்ஸ். ஸோ கிரிக்கெட் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்ன ஆப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எது ஜென்யூனாக இருக்குது அப்படின்றதையும் கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் ஒரு சில ஆப்போட நேம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஆப்லலாம் நான் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் அதில் யூஸ் பண்ணதும் இல்லை. ஸோ நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்த்த ஆப்ஸோட லிஸ்ட்டு தான் இங்கே இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு ஆப்பும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதில் ட்ராபேக் என்ன, பெஸ்ட்டு என்ன அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். ஓகே, என்ன ரொம்பவும்லாம் இல்லை. ஸோ என்னை பொறுத்த மட்டும் நான் இதுவரைக்கும் இந்த ட்ரேடிங் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆப் இருக்குது. பட் ஆனால் நான் யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 ஆப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா YOLO 247, ரெண்டாவது ஃபேர் ப்ளே, மூணாவது ஸ்கை 247. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது பார்த்துட்டிங்கன்னா ஸ்கை 247 தான் யூஸ் பண்ணது. ஸோ அது வந்து இனிஷியலாக அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து நான் பார்த்தேன் அந்த ஆப். ஸோ அப்போது அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் பெருசாக இல்லை, லைட்டாக ஓரளவு தான் இருந்தது. ஸோ அதோட அட்வான்ஸ் தான் இந்த YOLOவும் ஃபேர் ப்ளேவும். ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஆப்லேயும் என்ன பெஸ்ட் இருக்குது, என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஸோ பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா YOLO 247. ஸோ இதுதான் அதோட நேம். இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதோட நேம் இப்படி தான் விசிபிள் ஆகும், அதோட லோகோ இப்படி தான் இருக்கும். ஸோ லிங்க்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு ஆப்புக்கும் தனியாக லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை, நீ உன்னோட லிங்க்கை யூஸ் பண்ணலாம் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நார்மலாக கூகுளில் போய்ட்டு YOLO 247 சொல்லி போட்டிங்கன்னா நிறையா வரும். அதில் இந்த லோகோ வர்ற மாதிரியான ஒரு சில லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு கரெக்டான லிங்க், ஒரு ஆப்குள்ளே வெப்சைட்குள்ளே வந்து போகும். ஸோ ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு YOLO 247 பொறுத்தளவுக்கு இதில் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கலாம், இல்லை ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கலாம். இதுதான் அதிகபட்சம். எப்போவாது ரேராக தான். சம்டைம்ஸ் வித்தின் 2 மினிட்ஸ்லேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 3 மினிட்ஸ்லேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 5 மினிட்ஸ்லேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் இந்த இது வரும். ஸோ அதில் வந்துட்டு சேனல்ஸ் வந்து நிறையா இருக்கும். சேனல்ஸ் மீன்ஸ் நம்ம டெபாசிட் பண்ண போகிற ஒவ்வொரு ஆப்ஷன் காமிக்கும். சேனல் 1, சேனல் 2 அந்த மாதிரி காமிக்கும். ஸோ அதில் 100லேருந்து 200 500 to 1000 அந்த மாதிரியான லிமிட்லாம் இருக்கும். ஸோ அதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ ஸோ அதுதான் சேனல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட யூபிஐ ஐடி ஒன்று காமிக்கும். ஸோ அதை வந்து கூகுள் பேலேயோ ஃபோன்பேலேயே நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஸோ அதுக்கான பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட யூடிஆர் நம்பர் காமிக்கும் இல்லையா? ஸோ அந்த யூடிஆர் நம்பரை என்டர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு அமௌண்ட் வந்து வேலெட்டில் வந்து ஆட் ஆகிரும். ஸோ இதுதான் இந்த YOLO 247 ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். ஈஸியாக இதில் வந்து டெபாசிட் ஆகிரும். ஸோ இதில் வந்து சப்போர்ட்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே கீழே ஒரு ஆப்ஷனே இருக்குது. ஹோம், எக்ஸ்சேஞ்ச், மை பெட்ஸ், மெனு, சப்போர்ட், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது இல்லையா? 5 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் சப்போர்ட்டில் போய்ட்டு ஒருவேளை இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து இன்னும் வரலை, ரொம்ப லேட் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் சப்போர்ட் ஆப்ஷனில் போய் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ அங்கே ஹாய்ன்னு போட்டிங்க அப்படின்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களுடைய யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அவங்க வந்து எது ரிலேட்டடான இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளியராக எனக்கு டெபாசிட் பண்ணேன், இன்னும் அந்த அமௌண்ட் வந்து இஸ் நாட் ரிசீவ்டு ஃப்ரம் மை வேலட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரூஃப் கேட்பாங்க, ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க, நீங்கள் டெபாசிட் பண்ணது அதுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க வந்து ரிசால்வ் பண்ணிடுவாங்க, வெயிட் பண்ண சொல்லுவாங்க. எப்போவாது தான் இதில் வந்துட்டு அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இது வந்து எல்லா டைமும் அந்த மாதிரி ஆகிறது கிடையாது. எப்போவாது ரொம்ப ரேரான டைம் தான் கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் இதுதான் அந்த லேட் ஆகிறது தான் இதில் கொஞ்சம் வந்து ட்ராபேக்னு சொல்லுவேன் என்னை பொறுத்தளவு. ஆனால் கம்பேர் வித் ஓல்டு மாடல் அந்த ஸ்கை 247 கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெஸ்ட்டு. கொஞ்சம் ஈஸியாக வேகமாகவே டெபாசிட் ஆகிரும். வித்ட்ரா பண்ணுறதுக்கும் அப்படி தான் 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் வந்து நமக்கு வந்துட்டு வித்ட்ரா பண்ண அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ புக் செட் பண்ணுறதுக்கு இதில் நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுபோக இதில் பேக் லே ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 13, 15
போனாலே இங்க வந்து பிளர் பண்ணிருவாங்க. மேல அந்த ப்ளூ கலர்ல 8.60 காமிக்குது இல்லையா? ஸோ அதுலலாம் பார்த்துட்டீங்கன்னா வந்து பிளர் பண்ணிருவாங்க. பிளர் பண்ணிருவாங்க அப்டின்னா, க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஸோ டைரக்ட்டா நம்ம போட முடியாது. அங்க வந்து நம்ம வந்து லே ஆப்ஷன் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இதில வந்து இது ஒரு விதத்தில நமக்கு ப்ளஸ்ஸாவும் இருக்கும். ஸோ இதில இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2வது இதில இன்னொன்னு என்ன ஒரு ப்ளஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஷேர் மார்க்கெட்டிங் நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்ட்ரா ட்ரேட் அந்த மாரி பண்றீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருந்தா அப்படின்னா, ஸோ அதில வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்த உடனே எனக்கு என் அமௌண்ட் வந்து டெபாசிட் அந்த அமௌண்ட் வந்து ட்ரேட் ஆயிரணும். ட்ரேட் ஆகி எக்ஸிட்டோ ஏதோ ஒண்ணு ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிருவாங்க. அதே மாதிரி இதிலயும் நம்ம வந்து செட் பண்ணிக்கிறலாம். ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம வந்து 1.36 இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 1.43 காமிக்குது அப்படின்னா, இப்போ கீழ இருக்கிற வந்து 3.30ல காமிக்கிறேன். நீங்க 3.30ல நீங்க ரூ. 1000 போட போறீங்க அப்படின்னா, நீங்க ட்ரேட் பண்ணும்போது திடீர்னு 3.10 இல்ல 2.80க்கு மாறிடுச்சு அப்படின்னா, நீங்க 3.30 வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிற மாரி அதில பிளேஸ் பட்டு குடுத்தீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைஸ் எப்போ வருதோ அதுக்கேத்த மாரி அது மாறிக்கும். இதே மாரி புக் செட் பண்றதுக்கும் அப்படிதான். நீங்க புக் செட் பண்றதுக்கும் எனக்கு மேல இருக்கிற இதுலயும் அமௌண்ட் மாறணும் அப்படின்னா, அப்ப அதோட பிரைஸ் என்ன பிரைஸ் வரணும், வந்தா இந்த அமௌண்ட் புக் செட்டா மாறணும், ஸ்ப்ளிட் ஆவணும் அப்படின்னு நெனச்சு நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்ப்ளிட் ஆயிரும். நம்ம வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஸோ இதில வந்து இது ஒரு ப்ளஸ். ஸோ இதே ப்ளஸ் வந்து ஃபேர் பிளே ஆப்ல இருக்கு. ஆனா, அந்த Sky 247 சொன்னோம் இல்லையா? அதில வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது. நம்ம ஆட்டோமேட்டிக்கா செட் பண்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதில கிடையாது. ஸோ இந்த ஆப்ல தான் இருக்கு. ஓ இதுல இதுதான். இந்த விஷயங்கள் மட்டுமே நல்லா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரொம்ப கச்ச கச்சன்லாம் இல்லாம, அந்த மாரிலாம் இல்லாம கொஞ்சம் ஜென்யூனா இருக்கும். அதே மாரி இதோட ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்ஸ், மேட்ச் ஸ்கோரு இதுக்கு முன்னாடி வந்து லைவ் டியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ அதில வந்து என்னன்னா லைவா வீடியோ பார்க்க முடியும். ஸோ இப்போ அந்த ஆப்ஷன எடுத்துட்டாய்ங்க. பைத்தியக்காரங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். அந்த இது வந்து நம்ம டிவியில பார்க்குறத விட 2 பால் முன்னாடியே இதுலலாம் ஷோ ஆகும். ஸோ ஐபிஎல் டயத்துலலாம் நல்லா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ இப்ப அந்த ஆப்ஷன் இல்ல. ஸோ அதுதான் இதில ஒரு வருத்தம். ம் மத்தபடி இந்த ஆப் என்ன பொறுத்தளவு நான் இப்போ வரைக்கும் ட்ரை பண்றது, ப்ளே பண்றது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஆப் தான் என்ன பொறுத்தளவு. ஸோ நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஆசையான ஆப்பா கூட இருக்கலாம். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இதுதான் இந்த ஆப்போட விண்டோ. YOLO 247ஓட விண்டோ பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாரி தான் காமிக்கும். ஸோ எத்தனை பால் டீட்டெயில்ஸு, ஸ்ப்ளிட் பண்ணா ப்ராஃபிட் அமௌண்ட் இந்த மாரி தான் காமிக்கும். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கரண்ட் ஃபார்மு, ஓவரால் ரேங்க்கு இந்த டீட்டெயில்லாம் அங்கே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஒரு மேட்ச்சில செட் பண்ணி வச்சிருந்தது. டென்னிஸ் மேட்ச்சில செட் பண்ணி வச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இதுவும் ஒரு டென்னிஸ் மேட்ச் தான் நினைக்கிறேன். ஆமா, டென்னிஸ் மேட்ச். ஸோ இதுலயும் நம்ம புக் செட் பண்ணி வச்சிருந்தது. ஸோ 2000 இதெல்லாம் அருமையான மேட்சா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஆப் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபேர் ப்ளே. ஃபேர் ப்ளேன்ற ஒரு ஆப் வந்து எப்படி சொல்றதுன்னா, இது கொஞ்சம் சூப்பரான ஆப் தான். கம்பேர் வித் YOLO 247ஓட இது அட்வான்ஸ் மாடல். ஓகேங்களா? ஸோ இதுலயுமே சேம் அதாவது கான்செப்ட் ஒண்ணு தான். மத்தபடி இந்த ஆப்போட டிசைன் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் இதோட மாறி இருக்குமே தவிர, கான்செப்ட் ஒண்ணு சேம் தான். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ப பொறுத்தளவுக்கு டெபாசிட் வந்து உடனே ஆயிரும். சம்டைம்ஸ் தான் டிலே ஆகும். அது வந்து ஏன் டிலே ஆகுது அப்படின்றது நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அவங்கள கேட்டா கொஞ்சம் கஸ்டமர்லயே நம்ம கேட்டோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் அந்த மாரி ஆகுது அப்படின்றது தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதனால ஆக மொத்தம் அமௌண்ட் நமக்கு வந்துரும். எப்போ டெபாசிட் பண்ணாலும் ஒரு வேள வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வித்தின் ஹாஃப் அன் ஹவர் கூட எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா அமௌண்ட் வந்துரும். வராம இருக்காது. ஸோ அதனால பயப்பட தேவையில்ல. அதுவரைக்கும் ஜென்யூன் தான். நான் இதுவரைக்கும் போட்டு டெபாசிட் பண்ண அமௌண்ட் எதுவுமே வராம இருந்தது கிடையாது. லேட் ஆகியிருக்கே தவிர, லேட் ஆகுற பட்சத்தில நான் வந்துட்டு சப்போர்ட் டீமுக்கு ஹெல்ப்லாம் கேட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விதத்தில ஃபேர் ப்ளே வந்து நல்ல ஒரு இது. ஃபேர் ப்ளேல இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதோட விண்டோ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில வந்துட்டு அந்த Sky 247ல சொன்னேன்ல, Sky 247 பிளஸ் YOLO 247ல அங்க வந்துட்டு பாயிண்ட் வந்து 15லாம் போனா இங்க வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க. பட் ஆனா இந்த ஆப்ப பொறுத்தளவுக்கு 50, 60, 100, 200ன்னு போனா கூட இங்க க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ளூ கலர் 4.70 இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ 4.70 இருக்கு. சம்டைம்ஸ் அது 150 போதுன்னா, அப்பவும் அது ஓப்பன்ல தான் இருக்கும். அப்போ கூட நம்ம ரூ. 100 போடலாம். அந்த அதுக்கேத்த மாரி பிரைஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ கூட இதில வந்து டைரக்ட்டா போ முடியும். சின்ன அமௌண்ட்ட கூட இதில வச்சு ட்ரை பண்ணி நம்ம ஒரு இன்கம் எடுக்கலாம்.
ஸோ இந்த ஆப்பில அது ஒரு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸு. நான் நெறைய தடவ ஒரு லாஸ் ஆயிருச்சு. அப்பயில வெறும் 200 ஏதோ ஒண்ணு தான் இருந்தது. ஒரு மேட்ச்ல பாயிண்ட் அதிகமா இருந்துச்சு ஒரு டீமு. சரி ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில வந்து டைரக்ட்டா ஒரு 40ஓ, 50ஓ பாயிண்ட் இருக்கும்போது டைரக்ட்டா போட்டேன். அது சடனா ஒரு அமௌண்ட் வந்து குடுத்துச்சு. ஒரு 1800 அந்த 2000 சம்திங்கோ ஏதோ ஒரு அமௌண்ட் குடுத்துச்சு. அத நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ அந்த மாரி சின்ன அமௌண்ட் இருக்கிறப்போ, பெரிய பிரைஸ்ல போட்டு அதுக்கேத்த மாரி மேட்ச் நடந்தது அப்படின்னா, ஸோ நம்மளால ஒரு நல்ல இன்கம் எடுக்க முடியும். ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில இத தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். கொஞ்சம் இடையில வந்து டெபாசிட் பண்றதுல இதில வந்து ஒரு சில ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஸியாவே இருக்கும். நம்ம டெபாசிட் பண்ற சேனல்ஸ் எல்லாமே எனி டைம் ஆல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாரியே இருக்கும். லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் இதில கொஞ்சம் நான் ட்ரேட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் ஆனா, இது நல்ல சூப்பரான ஆப் தான். எப்போவாவது ட்ரை பண்ணுவேன். ஸோ அதில அதில ஒரு வேளை ஏலோ 247ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, டக்குனு இதுக்கு மாறிருவேன். ஸோ இது வந்து நல்ல ஆப். இதுலயுமே வந்துட்டு நம்ம அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிரைஸ் வந்து ட்ரேட் பண்றதுக்கும் சரி, புக் செட் பண்றதுக்கும் சரி ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத செட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஸோ நம்ம அத குடுத்துட்டு ஓகே குடுத்துட்டோம் அப்படின்னா, அது எப்போ வருதோ அந்த பிரைஸ்ல அதுவே ஹிட் ஆயிக்கும். ஸோ இது ரொம்பவே ப்ளஸ்ஸு. ஏன்னா தொடர்ந்து நம்ம ஓயாம பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்ல மேட்ச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைஸ் வரும்போது கன்வெர்ட் ஆயிக்கிறோம். இது அதே மாரி இதில வந்து வாட்ச் வீடியோஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில வந்து வீடியோ வந்து நம்ம பார்த்துக்கிறலாம். மேட்ச்சோட லைவா நடக்கிறது. முன்னாடி டிவில நடக்கிறத விட 1 பால், 2 பால் இதில வந்து முன்னாடியே நமக்கு டெலிகாஸ்ட் ஆயிரும். ஸோ தெரிஞ்சு போயிரும். அங்கே வந்துட்டு டிவில அப்பதான் அவைங்க ரிவ்யூ போவாய்ங்க. இங்க விக்கெட் ஆகி அடுத்த பால் போயிட்டுருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்கும் இந்த ஆப்பு. ஸோ இதுவும் நல்ல ஜென்யூனான ஆப்பு. இதுலயும் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. WhatsAppலயும் வந்து சேட் பண்ணுவாங்க. சேட் பண்ணி இஷ்யூஸ் வந்து ரிசால்வ் பண்ணி தருவாங்க. யூசர் நேம் கிரியேட் பண்ணி ஒரு வேள பாஸ்வேர்ட் மறந்துட்டோம் அப்படின்னா, ஸோ அதையும் ரெக்கவர் பண்ணி புதுசா இது பண்ணி தருவாங்க. ஸோ இதுலயுமே நல்ல என்ன பொறுத்தளவு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இதையும் இந்த ஆப்போட லிங்க்கும் கீழ மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி இல்ல, நீ குடுத்த ஆப்லாம் யூஸ் பண்ண முடியாது, லிங்க்லாம் யூஸ் பண்ண முடியாதுடா அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க Googleல போயிட்டு கூட ஃபேர் ப்ளே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, அதில வரும். ஸோ அதில இந்த லோகோ இருக்கக்கூடிய லிங்க்குள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்ட்டான இது கிடைக்கும். இத டவுன்லோட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த YOLO 247ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம். ஸோ இந்த ஆப்போட டிஸ்ப்ளே இந்த மாரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் இந்த டிஸ்ப்ளே ஃபேர் ப்ளேயோடது. கிரீன் கலர்ல, ஒரு ஆரஞ்சு கலர்ல இந்த மாரி பயங்கரமா இருக்கும். ஸோ இது கூட நெறைய அட்வர்டைஸ்மென்ட் பார்த்துருப்பீங்க எங்கேயாவது வெளியில. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, Sky 247 பார்க்க போறோம். ஸோ இந்த 2 ஆப் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 2 ஆப் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இதோட விண்டோ இது வந்து. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே. Sky 247 இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண ஆப்பு. நல்ல எனக்கு ராசியான ஆப் தான். ஸோ எப்போ மத்த ஆப்ல லாஸ் ஆயிட்டு இருக்கோ, அந்த டைம் அதுக்கப்புறம் ஒரு தடவ சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணேன் அப்படின்னா, இந்த Sky 247 ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அது கொஞ்சம் எனக்கு கை குடுக்கும். இது என்னுடைய மூட நம்பிக்கைன்னே வச்சுக்கலாம். ஸோ அந்த டைம்ல எனக்கு லாஸ் இல்லாம கொஞ்சம் ப்ராஃபிட் குடுத்த ஒரு ஆப் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால இது இன்ன வரைக்கும் நான் எப்போவாவது யூஸ் பண்ணுவேன். அடிக்கடி இல்ல. எப்போவாவது யூஸ் பண்ணுவேன். அந்த டச் இருக்கணுமே அப்படின்றதுக்காக அக்கவுண்ட் ஒரு 3 மந்த்துக்கு மேல நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அதனால அப்பப்போ உள்ள ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதோட விண்டோ தான் இது. ஸோ இதில வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல 1.84 2. இதில வந்து 8 பாயிண்ட் போனாலே க்ளோஸ் பண்ணிருவாங்க இங்க. டைரக்ட்டா போட முடியாது. ஸோ அதுலலாம் பார்த்துட்டீங்கன்னா 15 YOLO 247ல 15 போனா க்ளோஸ் ஆகும். ஃபேர் ப்ளேல வந்து க்ளோஸே பண்ண மாட்டாங்க. ஒரு 1000 போனா தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். இதில வந்துட்டு 7, 8 போனாலே இங்க க்ளோஸ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் இதில நம்ம வந்துட்டு என்ன ஒரு ட்ராபேக்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஹிட் ஆகிக்கிறாது. ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் வந்து கிளிக் ஆகாது. இதில வந்து புக் செட் பண்ணும்போதோ, ட்ரேட் பண்ணும்போதோ இதில ஒரு என்ன ப்ராப்ளம்னா, இப்ப நீங்க ரூ. 5 இருக்கும்போது நீங்க ரூ. 1000 போடுறீங்க அப்படின்னா, கரெக்ட்டா ரூ. 5 இருந்தா மட்டும் தான் இது எடுத்துக்கிறோம். அதுவரைக்கும் நம்ம திடீர்னு அது 3.3க்கு போகுது, இல்ல ரூ. 8க்கு அதாவது 5 புள்ளிக்கு மேல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறோம். 5 புள்ளிக்கு கீழயே இருந்துச்சு அப்படின்னா, அது எடுத்துக்காது. கேன்சல் ஆயிட்டே வரும். அப்புறம் மறுபடியும் நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கிற மாரி ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாரி தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் இந்த ஆப்ப பொறுத்தளவுக்கு. ஸோ இதுலயுமே வந்துட்டு லைவ் டிவி மொத இருந்தது. ஸோ இப்போ அவைலபிளா இல்ல. இதுவும் நல்ல ஆப் தான். அதோட டிஸ்ப்ளே இந்த மாரி தான் காமிக்கும். ஸோ
அதுக்கப்புறம் இதில என்ன சொல்ல மறந்திருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எதுவும் இல்ல. ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டு இதுலயும் எப்பவுமே இருக்கும். ஸோ சேட் பண்ணி நம்ம இந்த மாரி டெபாசிட் பண்ண என்ன இதில ட்ராபேக்னா, அமௌண்ட் கொஞ்சம் லேட்டாவே டெபாசிட் ஆகி வாலெட்ல ஆட் ஆகும். ஸோ அதுதான் இதில வந்து ஒரு ப்ராப்ளம். டக்குன்னு சம்டைம்ஸ் தான் வரும். ஆனா லேட்டா தான் மோஸ்ட்லி 50 மினிட்ஸ்க்கு மேல ஆகும் வர்றதுக்கு. ஸோ அதுக்குள்ள மேட்ச்சே முடியிற அளவு கூட ஆயிப்போயிரும். 50 மினிட்ஸ் தான். அதுக்கு மேல 1/2 அன் ஹவர்லாம் கூட ஆகாது. சம்டைம்ஸ் எடுக்கும் 1 ஹவர் ஆகும் இந்த ஆப்ப பொறுத்தளவு. ம். மத்தபடி இதில கான்செப்ட் ஒண்ணு தான். சேம் கான்செப்ட். ஸோ இந்த விண்டோ பார்த்துட்டீங்கன்னா, இதில வந்துட்டு எத்தன மேட்ச் நடந்தாலும் நம்ம இந்த ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அங்க வந்து டார்ச் லைட் மாரி ஒண்ணு கிளிக் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து லிஸ்ட்டா காமிக்கும். நம்ம எந்த மேட்ச்ல வேணாலும் ட்ராக் பண்ணியிருந்து அத லிஸ்ட்டா ஒரே இதா பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு இதில வந்து இந்த மாரி பார்த்துக்கலாம். ம். ஸோ T47லயும் பார்த்துக்கலாம். ஸோ இதுலயும் பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆப்புமே என்ன பொறுத்தளவு நான் யூஸ் பண்ண வரைக்கும் எதுவுமே ட்ராபேக் ஆனது கிடையாது. அமௌண்ட் வராம இல்ல. வித்ட்ரா பண்ணதும் கரெக்ட்டா வந்திருக்கு. டெபாசிட் பண்ணதும் கரெக்ட்டா ஆயிருக்கு. எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. பட் சம்டைம்ஸ் தான் இந்த டிலே ஆகுமே தவிர அமௌண்ட் வந்துரும் கண்டிப்பா. ஸோ அதுக்கு சப்போர்ட்டோட ஹெல்ப் இருக்கு. ஸோ அதனால என்ன பொறுத்தளவு நான் சொல்ற எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, இந்த 3ம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மத்தபடி கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அந்த ஆப்போட நேமே எனக்கு மறந்து போச்சே. ஸோ ஏதோ ஒரு நேம். ஸோ அந்த ஆப்லாம் நான் யூஸ் பண்ணது இல்ல. ஸோ அதனால அத பத்தி எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு அது ஜென்யூனா இருக்கு அப்டின்றது. ஸோ இந்த 3 ஆப் என்ன பொறுத்தளவு ரொம்பவே ஜென்யூனா தான் இருக்கு. ஸோ இது வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு வேள கிளிக் ஆகலாம். யூஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ரொம்ப நேரம் பொறுமையா இருந்து வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இதில ஏதாவது நான் உளறி இருந்தேன் அப்டின்னா மன்னிக்கவும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. பாய் பாய்.